ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேடு ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேடு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்ன வந்து 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? முன்ன ஃபஸ்ட் பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பரும் இருக்க போகுது. சரிங்களா? 1970s 1980s ஏன் 2000 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் வந்து ஜூனியர் கிரேடில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டாங்க. அது இப்போ திரும்பியுமே அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நியூ சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது, முன்ன இருந்ததை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது தான். சரிங்களா? ஃபஸ்ட் பேப்பர் பற்றி லைட்டாக வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ல உங்களுக்கு வந்து டிக்டேஷன் இருக்கும் 7 மினிட்ஸுக்கு. சரிங்களா? இதுக்கு நாம் வந்து ஸ்டோக்ஸ் எழுதணும். இதுக்கு 10 மார்க்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ல எழுதணும் இல்லையா ஸ்டோக்கை, அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 1 hour வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் வந்து 100 மார்க்கு. ஓகே, 100 மார்க்கில் 45 எடுக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஃபஸ்ட் பேப்பரில் மட்டும். இது ஆல்ரெடி இருந்தது தான். செகண்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி ஒரு கண்டென்ட்டை பற்றியுமே டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லித்தோகிராஃப்டு ஷார்ட் அண்ட் மேட்டர். ஒரு 200 வார்த்தைகள் அடங்கிய ஷார்ட் அண்ட் அவுட்லைன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு 200 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி ஷார்ட் அண்ட் அவுட்லைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு. ஓகே, இதில் நம்ம சில மாடல் நம்ம வந்து பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டெனோகிராஃபி. ஓகே, நம்ம பிட்மேன் புக்கு படிச்சிருப்போம், லெசன்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் வந்து சாப்டர் 33 வரைக்கும், ஓகே, சாப்டர் 33 வரைக்கும் கான்ட்ராக்ஷன்ஸ், ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் வரைக்கும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 144 வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ஸ். ஓகே, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். மொத்தம் ஒரு 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 40 மார்க்கு. ஓகேங்களா? மூணாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், அதுக்கப்புறமா ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட். மேலே நம்மளுக்கு வந்து லித்தோகிராஃப் பார்த்தோம் இல்லையா, லித்தோகிராஃபி அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. அது எய்தர் சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸாக இருக்கலாம். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டான ஸ்ட்ரோக்ஸ் ஆஸ் பர் ரூல் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க அவுட்லைன்ஸ், அவங்க கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து என்ன பண்ணால் லாங் ஹேண்டில் வந்து எழுதணும். கிட்டத்தட்ட 1 3 வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். 1ன்றது ஒரு 200 வார்த்தைகள் கொண்ட ஒரு பேராகிராஃபு. ஓகேங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அது எய்தர் சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸாக வந்து இருக்கலாம். ஓகே, இதுதாங்க செகண்ட் பேப்பர் ஜூனியரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்குக்கு. ஓகேங்களா? எப்படி ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து 1 மணி நேரம் எக்ஸாமோ, ஓகே, செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம். ஓகே, செகண்ட் பேப்பருக்கு 1.5 மணி நேரம் டைம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 100 மார்க்கு, செகண்ட் பேப்பர் 100 மார்க்கு. ஸோ டோட்டலாக 200 மார்க் எடுக்கணும். ஒரு பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 45 எடுக்கணும். அப்போ 200க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் வந்து மினிமம் வந்து எடுக்கணும். ஓகே, இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 90 மார்க்கில் இருந்து 119 மார்க் வரைக்கும் எடுத்துக்கங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் கிரேடு சொல்கிறேன். நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 120 இருந்து 149 மார்க் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் மார்க் சொல்கிறேன் ஃபஸ்ட் கிளாஸ். 150க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இருக்க போகுது. ஓகே, ஜூனியர் கிரேட் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா
எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் மூலமாகவோ இல்லைனா நீங்கள் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டாவோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். ஓகே, இப்போது இதில் செகண்ட் பேப்பர் கண்டென்ட் வந்து பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி சாப்டர் 33 வரைக்கும், ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் வரைக்கும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட். இது ஒன்றுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செகண்ட் பேப்பரில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டுக்குமே நம்ம வந்து மாடல் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.